الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني. وقال النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة أو كما قال صلى الله عليه وسلم. அங்கேக்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தின் 7வது நாளில் அல்லாஹ்வை, அவனது ரசூலை, அவர்களது வாக்குகளை, வரலாறுகளை கேட்பதற்கும் செயல்படுத்துவதற்குமான ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் நமக்கு வழங்கியதற்காக அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். வாழ்நாளில் பல ரமலான்களை அடைந்து அந்த ரமலான்களில் நல்ல அமல்களை புரிந்து மகத்தான பாக்கியங்களை பெற்றவர்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் இணைத்து அருள்வானாக. புனிதமான ரமலானுடைய பரக்கத்துகளினாலே அல்லாஹ் இன்மை மறுமையின் தேவைகளை தன்னுடைய மறைமுகமான அருளினாலே அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவானாக. அதிகம் ஹஜ்ஜையும் அண்ணன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ரவுதாவையும் சந்திக்கின்ற பெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நல்குவதோடு எப்போதும் அல்லாஹ்வுடைய நினைவுகளோடும் அவனது உயர்ந்த ஞாபகங்களை நினைத்து பார்க்கிற இதயங்களோடும் அல்லாஹ் நம்மை வாழ வைப்பதாக. அன்பிற்குரியவர்களே, திருக்குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களின் படைப்பை குறித்து பல வார்த்தைகளில் பேசுகிறார். மனிதன் அவசரக்காரன், மனிதன் பலவீனமானவன் என்றெல்லாம் தொடர்கிறது மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. இயற்பில் ஒரு வகையான பலவீனத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதன் தன் பலவீனத்தை உணர்ந்து கொண்டு வாழ்வின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்து தருகிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கும் ரப்புக்கும் தான் இருக்கிறது என்கிற பெரும் உண்மையை உணர்ந்து கொண்டு வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவனிடத்தில் சரணடைகிற பக்குவத்தை பெற்றுவிட்டார்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அந்த நிலை மிகவும் விருப்பமானதாக மாறிவிட்டது. அல்லாஹ் எப்போது மனிதனை விரும்புகிறான் என்றால் மனிதன் தன் பலவீனத்தை உணர்ந்து அடிமை என்பதை அவன் அறிந்து உணர்ந்து அவனை படைத்த ரப்பு தான் என்று தன்னை எப்போது அறியான் உணர தடைப்படுகிறானோ அப்போதுதான் அல்லாஹ் அந்த மனிதனை கருணை கண்கொண்டு பார்க்க துவங்குகிறான். தன் பலவீனத்தை உணர்ந்து அல்லாஹ்வை ரப்பு என்று ஏற்று அவனிடத்தில் சரணடைகிற அந்த நிலைக்கு பெயர்தான் துஆ. அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கிறோம் என்றால் வாழ்வின் எல்லா தேவைகளையும் முழுமையாகவும் முதன்மையாகவும் நிறைவேற்றி தருகிற பேராற்றல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்கிற உணர்வோடு அவனை சரணடைந்து மன்றாடி அதன் ஒழுக்கங்களை பேணி அவன் ரப்பு என்கிற
பிரம்மாண்டமான அவனுடைய வல்லமைகளை மனதில் நிறுத்திக் கொண்டு அதே நேரத்தில் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து தன்னை அடிமை என்று ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் அவன் கையேந்தி நிற்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனிடத்தில் ஏந்துகிற அந்த 2 கரங்களை அவன் வெறுமனை அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் என்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகில் கண்ணியமானவன், மரியாதை மிக்கவன் என்று ஒரு மனிதன் நமக்கு அறிமுகம் செய்யப்படுகிறான் என்றால் அவரிடத்தில் கேட்டால் அவன் மறுப்பதில்லை என்கிற அறிமுகத்தோடு அவரிடத்தில் ஒரு உதவி என்று கேட்கிற பொழுது அந்த மனிதன் வந்த மனிதனுக்கு உதவுவதில் எப்படி முன்னால் வந்து நிற்பானோ அவன் வெறுமனை அனுப்புவதற்கு அந்த மனிதனே வெட்கப்படுகிற பொழுது அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிற, அக்ரமீனாக இருக்கிற, கைருல் ராசிகீனாக இருக்கிற, கைருல் நாசிரீனாக இருக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியான் தன்னிடத்தில் கையேந்தி இருக்கிற பொழுது ஒன்றுமில்லாமல் வெறுமனை அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் என்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனிடத்தில் நாம் கேட்கின்ற எல்லாவற்றையும் நாம் கேட்பதையே அல்லாஹ் தந்து விடுகிறானா என்றால் அப்படி தந்துவிட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அப்படியே நமக்கு தந்துவிட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் கேட்டதற்காக இறைவன் எந்தெந்த நிலைகளில் எல்லாம் கேட்டதை தருகிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிற பொழுது இப்படி சொல்வார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது ஒன்று கேட்டதை தருகிறான், அல்லது கேட்டதற்காக கேட்டதை தரவில்லை என்றாலும் அவனுக்கு வர வேண்டிய ஒரு ஆபத்துகளை அவன் கேட்டதற்காக அல்லாஹ் தடுக்கிறான். மூன்றாவது என்னவென்றால் அவன் கேட்டதை தரவில்லை, எந்த ஆபத்துகளையும் தடுக்கவில்லை என்றாலும் நாளை மறுமையில் அவன் கேட்ட துஆக்களை அவனது சேமிப்புகளாக அல்லாஹ் நன்மைகளாக திருப்பித் தருகிறார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் அவனது அங்கீகரிக்கப்படாத துஆக்களை அல்லாஹ் சேமிப்புகளாகவும் நன்மைகளாகவும் அந்த மனிதனுக்கு திருப்பித் தருகிற பொழுது அந்த அடியான் இப்படி கருதுவானான், உலகில் நம்முடைய துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படாமல் இப்படி நன்மைகளாக மாற்றித் தரப்பட்டிருந்தால் நல்லதாக இருக்குமே என்று அந்த அடியான் கருதுவான் என்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை எதுவென்றால், அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி அவரிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது அந்த பிரார்த்தனைகளின் விளைவுகள் வெவ்வேறு விதமாக கேட்டதை தருகிறான், கேட்டதற்காக ஒரு ஆபத்திலிருந்து நம்மை தடுக்கிறான், அல்லது நாளை மறுமையில் நன்மைகளாக மாற்றித் தருகிறான். பெருமக்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று அதுதான். ஏன் கேட்டதை தரவில்லை? அதற்கும் விளக்கம் தருகிறார். பலவீனமானவன் நாம் இல்லையா? சிந்தனைகளில், உடல் திறனில், சிந்திக்கின்ற ஆற்றலில் நம்முடைய தேவைகள் இதுதான், இதுதான் நன்மை இருக்கிறது என்று முடிவெடுப்பதில், கணிப்பதில், எல்லாவற்றிலும் நம்மிடத்தில் பலவீனம் இருக்கிறது. ஒன்றை குறித்து அது நன்மை என்று கருதி அல்லாஹ்விடத்தில் அதனை பிரார்த்தனைகளாக நாம் முன்வைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும், இந்த அடியானுக்கு இவன் கேட்டதை இப்போது தந்தால் அது நன்மையாக இருக்காது என்று முடிவு செய்யும். நாம் கேட்டதை அல்லாஹ் தர வேண்டிய நேரத்தில் தருகிற விதத்தில் தந்துவிடுகிறார். ஒரு தாயிடத்தில் ஒரு குழந்தை, சிறு குழந்தை, செரிக்காத, சீக்கிரத்தில் ஜீரணமாகாத ஒரு உணவை கேட்டு அடம்பிடிக்கிறது என்றால், ஒரு தாய் அந்த குழந்தைக்கு அந்த உணவை தர மறுக்கிறது என்றால், அப்படி தர மறுப்பதுதான் அந்த குழந்தையின் மீது தாய்க்கு இருக்கக்கூடிய கருணை.
அந்த குழந்தை கேட்டதற்காக, ஒரு வயது குழந்தை கேட்டதற்காக நெய்யிலும் எண்ணெயிலும் தாளித்த அந்த பிரியாணியை அந்த குழந்தைக்கு தருவது என்பது எப்படி தாயின் கருணைக்கு எதிரானதோ அதுபோல ஒரு அடியான் இதுதான் நன்மை என்று கருதி கேட்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை இவனுக்கு இப்போது கொடுத்தால் அவளது துன்யாவின் வாழ்வும் மறுமை வாழ்வும் கெட்டுப் போகும் என்பதற்காக அல்லாஹ் தற்காலிகமாக அதனை தடுத்து வைத்திருக்கிறார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளில் இருந்து நாம் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்கிறது பாருங்கள், அஸா அன் தக்ரஹு ஷைஆ ஃபஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஆ ஃபஹுவ ஷர்ருன். சில காரியங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அதுதான் உங்களுக்கு நல்லதாக. சில காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள், ஆனால் அது உங்களுக்கு கெட்டதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், நாம் விரும்பியது உண்மையில் நமக்கு கெட்டதாக இருக்கலாம், நாம் வெறுப்பது அது நமக்கு நல்லதாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அந்த தக்தீரில், அவனுடைய ஏற்பாட்டில் எது நன்மை எது தீமை என்பதை நம்மை விடவும் அல்லாஹ் அகலமாக இருக்கிறான், மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான் என்கிற அந்த உணர்வுகளோடு இந்த துஆக்களின் களத்தில் நாம் பயணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமக்கள், அன்பிற்குரியவர்களே, துஆ என்பது மூமின்களுக்கு இறைவன் தந்திருக்கிற ஒரு பேராயுதம், ஒரு பெரும் ஆயுதம். இந்த துஆ என்கிற இந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டு மனிதன் எந்த இடத்திற்கும் பயணிக்கிறான். வாழ்வின் எல்லா தருணங்களிலும் இதனை அவன் துளைக்க வைத்துக் கொள்ள முடியும். துளைக்க முடியாத கோட்டைகளிலும் கூட துளைத்து விடுகிற பேராற்றல் துஆவிற்கு இருக்கிறது. பல்லாண்டுகளாக, நூற்றாண்டுகளாக ஒரு காரியம் நடைபெற முடியவில்லை என்றாலும் நாம் கேட்கிற துஆக்களின் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை அங்கீகரித்து வாழ்வின் நிலைகளை அப்படியே மாற்றி விடுகிறான் என்பதற்கு வரலாறுகளில் ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு வரலாற்றிலிருந்து நான் உங்களுக்கு இதை எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரலாறு கிட்டத்தட்ட வஸன்னாஹு இலா மியத்தி அல்ஃபின் அவ் யஸீது என்று அல்லாஹ் சொல்றார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சமூகம் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமானவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வை பற்றி எடுத்துச் சொன்னார்கள். அந்த சமூகம் முற்றிலும் புறக்கணித்தது. சொல்லி சொல்லி பார்க்க அவர்கள் அதை மறுத்துக் கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமூகத்தோடு கோபித்துக் கொண்டு வெளியேறி விடுகிறார்கள். அப்படி வெளியேறுகிற பொழுது சொன்னார்கள், இறைவனின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக வேதனை வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு சென்றார். குறிப்பிட்ட நாட்களில் அந்த சமூகம் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற பொழுது வேதனை வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஒட்டுமொத்த சமூகமும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாக்களித்ததன்படி ஒரு பெரும் வேதனை நம்மை சூழ்ந்து அழித்துவிடப் போகிறது என்கிற அச்சத்தை 1,00,000க்கும் மேலான ஒட்டுமொத்த சமூகம் ஈமானிய வாழ்வை மேற்கொண்டு அல்லாஹ்விடத்தில், இறைவா இந்த வேதனைகளில் இருந்து எங்களை காப்பாற்று என்று ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்விடத்தில் இறங்கினார்கள். ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்விடத்தில் இறங்கினார்கள். அன்பிற்குரியவர்களை, அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், 1,00,000 பேர்களும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வை சரணடைந்து அவனிடத்தில் பிரார்த்தனை குறித்ததனாலே என்ன நடந்தது தெரியுமா? லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹஸீ. அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை இறைஞ்சியதினாலே கடுமையான இழிவுபடுத்துகிற அந்த வேதனைகளிலிருந்து அவர்களை நாம் காப்பாற்றோம். நாம் யோசித்து பார்க்கிறோம், தனி மனிதன் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, இறைவா இந்த வேதனைகளிலிருந்து காப்பாற்று என்று கதறுகிற பொழுது ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து